கோவக்காய் பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறோம். கோவக்காய் நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, முந்திரி. கோவக்காய் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறதுல மசாலா போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன், கார மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் மசாலா பிடிக்கும். பிரியாணி செய்ய நம்ம சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடான உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரிலாம் சேர்த்து வச்சுருக்கோம்ல, இதை நல்லா கருகாமல் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம நீட்டாக நறுக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அந்த வெங்காயத்தையும் நம்ம இது கூடயே சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூட நீட்டாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், நீட்டாக நறுக்கி வச்ச தக்காளி 2 நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கிண்டி விட்டுக்கலாம். இப்போ கோவக்காவை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதனால் தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி கோவக்காவை அதில் போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு குத்து மல்லி, ஒரு குத்து புதினா அதையும் சேர்த்து நம்ம இதை கூட நல்லா வதக்கிடலாம். காரத்துக்கு நம்ம மசாலா போடலாம். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், காரத்துக்கு வேணுன்ற அளவுக்கு, கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், பிரியாணி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், இவ்வளோத்தையும் சேர்த்து நம்ம காரத்துக்கு வேணுன்ற அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இது கூடயே நம்ம தயிர் 1.5 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அதையும் வதக்கி விட்டுக்கலாம். கோவக்காவை இப்போ நம்ம பெரட்டி போட்டுக்கலாம். நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ நான் வீட்டில் உள்ள அரிசி, நம்ம சாப்பாடு செய்வோம்ல அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் நான். நீங்களும் அதே மாதிரி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நான் இப்போ அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்துட்டு ஒரு கிண்டிட்டு உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நம்ம பார்த்துக்கலாம். உப்பு இல்லைன்னா நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு தண்ணிலாம் நல்லா வற்றி சோறு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க கோவக்காவை அது மேலே போட்டு நம்ம டம் போடணும். எல்லா கோவக்காவையும் ஃபுல்லாக நம்ம பூ போல் போட்டுட்டு இப்போ நம்ம 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் நெய் லாஸ்ட்டாக நம்ம மேலே சேர்த்துக்கலாம். சுற்றி சேர்த்துட்டு நம்ம இப்போ ஒரு 15 நிமிஷம் நம்ம டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், சாப்பாடு நல்லா சூப்பராக இருந்துச்சு. கோவக்காய் நல்லா மசாலாலாம் நல்லா பிரிஞ்சு போகாமல் சூப்பராக இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இதே மாதிரி, ஸ்கூலுக்கு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. இதுக்கு சைடிஷ் வெங்காய பச்சடி சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். கோவக்காய் பிரியாணி ரெடி. கோவக்காய் பிரியாணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. கோவக்காய் பிரியாணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மட்டன் பிரியாணி தோத்தும் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. மட்டன் பிரியாணி தோற்று போயிடுமா? உப்பு, காரம், கோவக்காய் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா? கோவக்காய் வந்துருக்கா? கோவக்காய் வந்துருக்கு.
ம் எல்லாமே நல்லாயிருக்கு. எல்லாமே சூப்பராக இருக்குது. புதினா கோவா பிரியாணி கோவக்காய் சூப்பராக பண்ணேன். அது லிங்க் நம்ம இதில் கொடுப்போம், எல்லோரும் பார்க்கணும். இதை சாப்பிட்டு நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படின்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.